கற்பங்கள் ஆட நட்டு மேல் வைடூரங்கள் ஆட நலமான ஆடை ஆபரணங்கள் ஆட கொத்து மல்லிகை குலுங்கி ஆட உங்கள் மார்பில் மணிகள் ஆட ரத்தின வளையல் திருவிழுங்க என நம்பிக்கையே பிரம்ம பீடத்திலே பிறந்த தேசி பிரம்மகுல ராட்சிகளே உன்னுடைய கிருவை கொண்டு இவ்வுலகிலே நாங்கள் பாட பூவில் இருந்து விளையாடி புதுமை செய்வாய் விழுந்து விளையாட நவ சக்தியே வந்தருள்வோம். பக்தரியாவும் பரிவோடு கொழுவிருக்கக்கூடிய நாளையில் அமரலோகத்தில் உண்டான அன்பர்கள் யாவர் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவனாய கடவுளுக்கு வருடாவரிடம் திருக்கல்யாணம் செய்து வைப்பது வழக்கம். பழக்கத்தின் பிரகாரம் பரவலோகத்திலே பக்தர் யாவரும் திருமண ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை செய்வாங்க தெரியுமா? என்ன கொட்டகை பந்தனை தேவர்கள் என்ன குளமுகளும் சுக்குவாங்குவோம் என்ன மணி மரம் கொண்டு வந்து தேவர்
பிறகு தென்னை மரம் கொண்டு வந்து என்ன தெருக்கள் எல்லாம் அலங்கரித்தான். பிறகு மாணிக்கத்தால் மனம் வரையும் தேவர்கள் மகிமையோடு அலங்கரித்தார். அப்படி அலங்கரித்த மனவரைக்கோ நமது அச்சுதனார் கோபாலன் என்ன அமரலோக பிரம்மா நமது ஆண்டவனார் கடவுளைத்தார். என்ன மாப்பிள்ளை போல் அலங்கரித்து என்ன மணவடையில் அமரச் செய்தார். பிறகு லட்சுமியும் சரஸ்வதியும் என்ன இருவேரும் ஒன்று கூடி அந்த பார்வதா தேவியரை மணப்பெண்ணாக அலங்கரித்து என்ன மாப்பிள்ளையும் பெண்ணும் போலே என்ன மாப்பிள்ளையும் பெண்ணும் போலே அங்கு மணவரையில் அமர்ந்த போலே பகவானும் பார்வதியுமாக அப்படியே மாப்பிள்ளை போல் கணவரை அமர்ந்திருக்கிறார்கள். அமரலோகத்தில் உண்டான அன்பர்கள் பக்தர்கள் தேவர்கள் யாவரும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவனாய கடவுளுக்கு அவரவர்கள் செய்யக்கூடிய ஒரு தொண்டுகளை அவளை உள்ளன்போடு உரிய மனத்தோடு ஒரு விதமான குறைபாடும் இல்லாமல் ஆசாபாசத்தோடு அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை செய்வாங்க தெரியுமா? அங்குள்ள தேவரெல்லாம் வருவார்களா வருவார்களா கடவுளை சேவித்தவர் வணங்கிடுவார் வணங்கிடுவார். சந்திரனார் ஓடி சங்கரன் பக்கத்திலே அமர்ந்து கொள்வார். என்ன வாயுராஜன் வருவார் மரம் வீசுவார். என்ன வருணராஜன் வருவாரா வருவாரா என்ன வாசப்பண்ணீர் தொழிப்பாரான் தொழிப்பாரா பணி செய்வாரா சக்தியான கடவுளுக்கு அச்சுதனார் கோபாலன் என்ன மாப்பிள்ளைக்கு சோழனாக பக்கத்தில் அமர்ந்து கொள்வார். நாரதர் வருவார் நாட்டு செய்தி சொல்லுவார். நித்திய பிரம்மதேவன் ஓடி வந்து பஞ்சாங்கம் சொல்லுவார்.
செய்யக்கூடிய பணிவிடைகள்ல அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒருத்தரும் குறை வைக்கல. அவங்க செய்யக்கூடிய பணிவிடைகளை அவங்கவுங்க செய்துட்டு இருக்கிறாங்க. அதே போல கைலாச தாய் குலங்கள் மகளிர் அவங்க செய்யக்கூடிய பணிகளை யாரெல்லாம்? இந்த ரம்பா, உருசி, துளத்தமை, மேனகை இந்த பருவ பெண்களும் அவங்க செய்ய பணிகளை யாருமே குறை வைக்கல. ஆண்டவனுக்கு செய்ய வேண்டும் என்ற இந்த தொண்டுகளை அவ்வளவு உற்சாகத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் யார் என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன ரம்பை வருவாளா, ரம்பா நாட்டியங்கள் ஆடுவாளா, சரஸ்வதி வருவாளா, சரஸ்வதி தாளம் மேளம் போடுவாளா, சரஸ்வதி தாளம் மேளம் போடுவாளா. பரமலோக தாய்குலங்கள் நமது பகவானுக்கு பணிகள் செய்வார். என்ன கைலாச தாய்குலங்கள், கைலாச நமது கடவுளுக்கு தொண்டு செய்வார், கைலை நாதனுக்கு தொண்டு செய்வார். ஆண்டவனுக்கு தொண்டுகள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மனவுரையில அமர்ந்திருக்கிற பகவானும் பார்வதியுமாக அப்படியே பார்வாதேவி ஒரு விதமான முறையிலே பகவான் திருமுகத்தை பார்த்துக் கொண்டிருந்தார். இந்த பார்வை கண்டார் பகவான். பார்வதி, பார்வதி என்ன இப்படி ஒரு நாளை இப்படி பார்க்க மாட்டாய, இன்றைய தினம் பகவானுடைய திருமுகத்தை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாய, இந்த பார்வையின் விளக்கம் பரமசிவபெருமானுக்கு வேண்டும் என்றார். அதாவது என்ன தெரியுமா, ஏதோ ஒரு காரியத்தை உள்ளத்துக்குள்ளாக எண்ணி அதை என்னிடம் கேட்க தைரியம் கொண்டு இருக்கிறது போல இருக்கிறது. நீ எந்த விதமான காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா தைரியமா கேள்வி என்று சொன்னார். இனி காது கொடுத்து கேட்டால் பார்வதி, ஆண்டவா தைரியத்துக்கு என்னையா, தைரியத்துக்கு எனக்கு ஒருவாறு குறை கிடையாது. பாத்தீங்களா இந்த திருமண காட்சி ஏற்பாடுல இங்க என்ன நடந்து கொண்டிருக்கு பாத்தீங்களா? தேவர்கள், மூவர்கள், அன்பர்கள், அசுரர்கள், பக்தர்கள் எல்லாரும் எப்படி உங்களுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓடுறாங்க, சாடுறாங்க, ஒரு பக்கம் நிற்கிறாங்களா? அவங்கவுங்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட தாய் குலங்கள் ஏதாவது குறைச்சிருக்காங்களா? அவங்களும் அவங்களோட முடிஞ்சதை எதிர்பார்க்க பொங்கலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் எந்த குறைபாடு வைக்கல. ஆனா இந்த திருமண காட்சி முடிஞ்சதுக்கு பின்னா இங்க யாராச்சும் வருவாங்களா? ஒருத்தர் வரமாட்டாங்க, ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் நிக்க மாட்டாங்க. இந்த திருமண காட்சிக்காரத்தை இவ்வளவு பேர்கள். ஆனா இந்த திருமண காட்சி முடிஞ்சது இங்க யாரும் வரமாட்டாங்க இல்லையா, யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? அதுக்கு பின்னால் கையிலே யாருமே இல்லாத ஒரு அனாதை போல இருந்து கொண்டு இருக்கிறேன். அதாவது முன்னால பாத்தீங்கன்னா படியிறக்க போகும்போது என்னையும் சேர்த்து அழைச்சிட்டு போனீங்க. இந்த பழக்க வழக்க கூட இப்போ நீங்க நிறுத்திட்டீங்க. அதனால நீங்க படியிறக்க போனதுக்கு பின்னால் கைலாசத்துல யாருமே இல்லாம தன்னன் தனிமையில் கவியாய் கவித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால உங்கள் உதவி வேண்டும், உங்கள் விவகாரம் வேண்டும். என்ன தெரியுமா,
தேவர் முனிவர் எல்லாம் உங்களுக்கு தேவி பார்வதி பாடி வர பெண்கள் வேண்டும் என்ன சொன்ன வேலை செய்வதற்கு என்ன சுந்தரிமார் எனக்கு வேண்டும் என்ன பணிவிடைகள் செய்வதற்கு என்ன பாண்டியர்கள் வேண்டும் ஐயா என்ன அடிமை பெண்கள்